நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கப்பா, எல்லாம் கீழே வாங்க. கொஞ்சம் வைத்தியம் கவனிக்கலாம். இந்த தாபால உருளைக்கிழங்கு பரோட்டாவும் லஸ்ஸியும் ஃபேமஸ். அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. சித்தப்பா, என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஆர்டர் பண்ண என்ன இருக்கு? அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, இங்க பரோட்டாவும் லஸ்ஸி ரொம்ப நல்லா இருக்கும்னு. அதே சாப்பிட்டுருவோம். சுந்தர், எனக்கு லஸ்ஸி வேண்டாம். அதை குடிச்சா ஹெவி ஆயிடும், அப்புறம் பசிக்காத. ஆமா, லஸ்ஸி எனக்கும் வேண்டாம். எனக்கு டீ. கொண்டு வர மேடம். அப்ப ஒரு வேலை பண்ணு, 10 பரோட்டா, 7 லஸ்ஸி, 1 டீ. அப்படியே எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க். தம்பி, எல்லாத்தையும் கரெக்டா எழுதிக்கோங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் என் பேரை கூட மறந்துடுவேன், ஆனா ஆர்டரை மறக்கவே மாட்டேன். சரி, சீக்கிரம் கொண்டு வா. நாங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் எங்களையும் கவனி. வரேன் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? நல்லா கேட்டுக்கோப்பா. 7 கிளாஸ் லஸ்ஸி, அதுவும் ஃபுல்லா. அப்புறம் லஸ்ஸில அது ஞாபகம் வச்சுக்கியா? எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் என் மைண்ட்ல இருக்கும். இது வரைக்கும் நான் ஆர்டரை மறந்ததே இல்ல. அப்படியா? சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. சரி சார். பையா, லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. சரி, எடுத்துட்டு போ. அப்புறம் தம்பி, நாள் பூரா போன்லயே பேசிட்டு இருந்தா உன் வேலையை யார் செய்வாங்க? உன்னால முடியலன்னா சொல்லு, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். சரி, ஓகே. மீதி காதுல அப்புறம் பண்ணலாம், வேலை வந்துருச்சு. ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். இந்த பொடி 5ஆம் நம்பர் டேபிள்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அடா, பரோட்டாவை சீக்கிரமா கொண்டு வாப்பா. டேபிள் நம்பர் என்னன்னு சொன்னாரு? மறுபடியும் எந்த டேபிள் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா டீயை தூக்கி மூஞ்சிலே ஊத்திடுவாரு. இதுல இருக்கிறது 7 கிளாஸ் லஸ்ஸி. அது இது இந்த ஃபேமிலி தானே ஆர்டர் கொடுத்தாங்க. இந்தாங்க நீங்க கேட்ட லஸ்ஸி. எனக்கு டீ. அப்புறம் என் கூல் ட்ரிங்க். இதோ இப்பவே கொண்டு வந்துடுறேன். என்ன வினய், லஸ்ஸியை இப்படியா குடிக்கிறது? காஃபி மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிற? நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படி குடிப்பாங்க தெரியுமா? ஒரே உறிஞ்சிதான் மொத்த கிளாஸும் காலி ஆயிடும். குடி. கிளாஸ் தூக்குனா முடிற வரைக்கும் இருக்க கூடாது. என்ன தாத்தா? ஆமா கண்ணா. சரிங்க தாத்தா, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. வாங்க, நம்ம காலி பண்ணிடலாம். அவங்க உங்க கிளாஸ் எடுங்க, அப்புறம் ஒரே மடக்குல குடிச்சிடணும். சியர்ஸ். 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 அடேங்கப்பா, இது கிளாஸா இல்ல பெரிய பக்கெட்டானே தெரியல. காலியாவே ஆக மாட்டேங்குது. மால்தே, உன் முதல்ல மீசை வளர்ந்துருக்கே. மீசன் ஒண்ணு இருந்தா மாலதியோடைய மீச மாதிரி தான் இருக்கணும். இல்லன்னா மீசே இருக்க கூடாது. ஏய் தாமு, காது கேக்குதா இல்லையா? ஜேம்ஸ், நான் இன்னும் 2 நிமிஷத்துல உனக்கு திருப்பி ஃபோன் பண்றேன். ஓகே? ஹாய் தாமு. நீ இங்கயா? ஆமா, நான் தான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேல அத விஷ் பண்ணிட்டு போலாம் வந்தேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்களுக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தாமு கண்ணா, யார்ப்பா வந்திருக்கா? மா, அது வந்து வணக்கம் ஆண்டி. வணக்கம். என் பேரு ஸ்வேதா, தாமுவோட ஃப்ரெண்ட். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. வா வா, உள்ள வா, உள்ள வா.
ஓகே நானும் வந்துட்டேன். பரோட்டா வந்துருச்சா? என்னாச்சு? நீங்க உங்களோட லஸ்ஸிய பாதி தான் குடிச்சிருக்கீங்களா? நீங்க உங்க சேலஞ்சில தோத்துட்டீங்க. என்ன சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச்னா என்ன அர்த்தம் வினய்? நான் நினைக்கிறேன் நீங்க லஸ்ஸிக்கு பதிலா பாங்க குடிச்சிருப்பீங்க. நான் தான் உங்களுக்கு என்ன சேலஞ்ச்னே மறந்து போச்சு. இந்த லிசா எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டா? எங்க போயிருப்பா லிசா? லிசா லிசா என்னை விட்டுட்டு போயிட்டா. மாமா என்னாச்சு, ஏன் அழறீங்க? அம்மாடி, எனக்கு அந்த இங்கிலீஷ் பொம்பளை அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டு இருக்கா. அவ என்னை விட்டுட்டு எங்க போயிட்டானே தெரியல. அவன் ஞாபகமாவே இருக்கு. சைமன் கோ பேக், லிசா கம் பேக். வேஷ்மா எங்க போற? நான் எங்கேயாவது போயிட்டு இருக்கேனா இல்ல போயிட்டு வரேனா? இல்ல விஷ்வா, நீ என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. சரி சரி. அண்ணி, இவங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் ஏதோ மாதிரி பேசுறாங்க? நாங்க டான்ஸ் ஆட போறோம். டான்ஸ் ஆட போறோம். நாங்க டான்ஸ் பண்ண போறோம். லா 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 லா. அண்ணே, இனிமே யாரால என்ன ஜெயிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் என்னோட எனர்ஜி லெவல் அந்த வானம் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன். காஞ்சனா, அதுக்கப்புறமா நம்மளோட ஊருக்கு போயிட்டு நமக்கு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட சொல்லாதீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க. அதுல நீங்க, நானு, அப்புறம் நீங்க மட்டும். அண்ணே, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, தர்பூசணி மாதிரி. மேல இருந்து பார்க்க ரஃபாவும் உள்ள சாஃப்டாவும். வசந்தி, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. இல்லைன்னா ஏன் எல்லாரும் இப்படி? நான் இப்ப வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க. சொல்லுங்க மேடம். நீங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன கொடுத்தீங்க? அதை குடிச்ச எல்லாரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அந்த லஸ்ஸில ஏதாவது நீங்க மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஓ, என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா நான் அந்த தாபாவை நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஃபுட்ல யாரும் குறை சொன்னது இல்ல. ஒரு தடவை இங்க சாப்பிட்டா போதும், அப்புறம் திரும்ப திரும்ப இங்க அது வர வைக்கும். யோ, இங்க என்ன நடக்குது? என்ன? நான் ஆர்டர் பண்ணது வேற, நீங்க அனுப்பிச்சிருக்கிறது வேற. வீட்ல இருந்து நாங்க ஆசை பாங்கு கலந்த லஸ்ஸி குடிக்கலாம்னு வந்திருக்கோம். நாங்க ஆர்டர் பண்ணது வேற, எங்க கிட்ட வந்தது வேற. கடவுள். ஒரு நிமிஷம். ஆர்டரை நீங்க மாத்தி கொடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க லஸ்ஸி தான் கேட்டோம். ஆனா நீங்க பாங். ஐயோ, பாங் குடிச்சிட்டு இவங்கலாம். கடவுளே. அத்தை, எனக்கு என்னமோ லஸ்ஸி மேல தான் சந்தேகமா இருக்கு. ஆமா வினய், நான் இப்பதான் கேட்டுட்டு வந்தேன். அந்த பையன் நம்மளுக்கு லஸ்ஸி குடிக்கிறதுக்கு பதிலா மாத்தி பாங் கொடுத்துட்டான். ஆங்கா பாங்? அதான் எல்லாரும் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப நல்லவங்க நீங்க. நாம உடனே எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. ஆமா, நீங்க சொன்னது சரிதான். நான் போய் ஜீவிதா பாத்துட்டு வரேன். ஜீவிதா, அங்க பாருங்களேன், எவ்வளவு பயப்படுறாங்கன்னு பாருங்களேன். இன்னைக்கு சுனாமி வர போதுன்னு வானிலை அறிக்கையில சொல்லிட்டாங்க போல இருக்குங்க. ஐயோ, பயமா இருக்கு. வாங்க வாங்க ஒளிஞ்சுக்கலாம். அண்ணி, எப்போ பாங்கோட போதை தெளியுதோ அப்பதான் இவங்களுக்கு நம்ம சொல்றது புரியும். அது வரைக்கும் என்ன சொன்னாலும் புரியாது. சைமன் கோ பேக், லிசா கம் பேக். அப்பா, அப்பா, என்ன வேலைடா நீ பண்ணிருக்க? இன்னையில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. என் டாபாவோட பேரையே கெடுக்க பாக்குறியா? நான் ஒண்ணு நம்ம கடையோட பேரை கெடுக்கல முதலாளி. நான் ஆர்டரை மாத்தி கொடுக்கலையே. டேபிள்ல கொடுக்கும் போது கொஞ்சம் குழப்பம் நீ அடைஞ்சிட்டேன். டேபிள்ல குழப்பம் அடைஞ்சியா, ஆர்டர்ல குழப்பம் அடைஞ்சியாங்கறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. வா, வந்து மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு. வாடா, மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி மேடம். இப்ப சாரி கேட்டு என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல?
இனிமே நடக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. போடா. மாமா லிசா என்ன ரொம்ப காதலிக்கிறா. லிசா கம் பேக். சைமன் கோ பேக். நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க. லிசா. இனிமே நான் யாரு கூடயும் பேசுறதா லிசா இல்ல. கம் பேக். சைமன் கோ பேக். அப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? ஓ காட். மேல இருக்கிறவன் தான் நம்மள காப்பாத்தணும். லிசா வந்துட்டா. எல்லாரும் கேளுங்க. அப்பா அங்க பாருங்க ஜீவிதா என்ன பண்றாங்க. அண்ணி ஜீவிதா. ஜீவிதா ஜாக்கிரதை விழுந்துற போற. ஜீவிதா ஜீவிதா என்னவா பண்ற? அங்கெல்லாம் ஏறக்கூடாது, ஆமா. கீழே விழுந்துருவ. வந்துரு. நான் இங்க கீழ குதிச்சு அப்படியே மரத்துக்கு பறந்து போறேன். எல்லாரும் கூட வாங்க. வினாய் ஜீவிதா ப்ளீஸ் சொன்னா கேளு, கீழே இறங்கு. அண்ணே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைலா மஜ்னு லைலாக்காக பண்ணது, சலீம் மன்னார்கலிக்காக பண்ணது, ரோமியோ ஜூலியட்காக பண்ணது. சோசா ஐயோ வேண்டாம். ஆனா ஏகா ஏன் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன்னு கேட்காத மாலதி. கேட்டா அப்புறம் நீ எனக்காக ஓர அழுவ. இந்த கதையில எமோஷனல் இருக்கு, டிராமா இருக்கு, ட்ராஜடி இருக்கு. வினய் சொல்றாரு அவர்தான் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. அவர் அவ்வளவா லவ்வே பண்ணலையா? அம்மா தாயே, நான் எப்பமா அப்படிலாம் சொன்னேன்? ஆனா அக்கா நீ உன் காதல் கணக்கு வழக்க கீழே இறங்கி வந்து கூட பாத்துக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க கீழே கீழே வா. வாங்க, கீழே வர வாங்க. மாட்டேன். என் வினய் ஒத்துக்கிற வரைக்கும் நான் ஆமா நான் தான் அவர் அதிகமா காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நான் கீழே இறங்கி வரப்போறது இல்ல. அடா அண்ணா. நான் தான் வினய் அதிகமா காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா நான் கீழே இறங்கி வருவேன். இல்லன்னா நான் குதிச்சிடுவேன். என்னம்மா பேசுறாவ? நேர் போயிடுவேன். அப்புறம் உங்களோட கண்ணீர் தான் கீழே விழும். அப்புறம் வினய் அழுது 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 பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஹலோ மச்சான். அடா அண்ணா, அன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா சீக்கிரமா இன்னொரு அண்ணியை கொண்டு வர முடியாது. சொன்னா ஜீவிதா. கேளு. அட ஜீவிதா இங்க பாருமா, சொன்னா கேளு, கீழே இறங்கி வந்துருமா ப்ளீஸ். வினய் இது நீங்க மனசார சொல்லல, ஏதோ கடமைக்காக சொல்றீங்க. நான் கீழே வர போறது இல்ல. அது வினய் போடா. சீக்கிரம் சொல்லு வினய். அக்கா ஏய், வாங்க நீ. நானும் உன்கிட்ட வந்துகிட்டே. ஏய் மாலதி நீ எங்க போற? ஜீவிதா ப்ளீஸ் கீழே வந்துரு. நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி நாங்க செய்றோம். ஆமா. ஜீவிதா. ஏல பெரியமா, நான் அது வரைக்கும் கீழவே வர மாட்டேன். அது எது வரைக்கும் தெரியும்? எது வரைக்கும்னா நீங்க எங்களோட உறவை ஏத்துக்காத வரைக்கும் ஆன்ட்டி. பத்தாதுக்கு இவ வேற ஏறிட்டாளா? என்னக்கா ஷோலே படுத்தனால பாத்தியா இல்லையா? மாலதி கிட்ட வா. இதோ வந்துட்டேன்க்கா, வந்துட்டேன். டேய் சொல்றேன் அம்மா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, இருங்க நான் சொல்றேன். ஜீவிதா ப்ளீஸ் ப்ளீஸ். என் மனசுல நீ இருந்தாலும் ஆனா நீ தான் என்ன விட அதிகமா காதலிக்கிற, அத நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா தயவு செஞ்சு கீழே இறங்கி வந்துருமா ப்ளீஸ். வா போலாம். இப்ப நான் கீழே வரத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அடடா. வினய், நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். சூசைட் கேன்சல். அப்படிதான். அந்த பக்கம் இல்ல, காந்தி பக்கமா இறங்கி வா. டேடேங் டேடேங் டேடேங். சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன். அண்ணி இன்னொரு புது டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். அண்ணா கிளம்புங்க. ஜீவிதா அண்ணா பாத்து சொல்லுங்க. அண்ணி கொழுந்தனாரே, ஏன் என்னை என் கணவர் கிட்ட இருந்து பிரிக்கிறீர்கள்? ஒரு
அவ்வளவு தெரியுமா? போ அண்ணி போ. என்னம்மா பண்ற? சரி சீக்கிரம் வண்டியில ஏறு. என்னது கண்ணா? சொன்னா கேளு ஜீவிதா. குடாத. அதெல்லாம் வேண்டாமா? ஏய், நான் சுட்டு பொசுக்க போறேன். நீ எப்படி என் புருஷனை தொடலாம்? அண்ணி என்ன யாரும் தொடலமா? நான் இங்க தான் இருக்கேன். போய். நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். உங்களை அவன் தொட்டான். ஷூ. அந்த கண்ணை என்கிட்ட கூட தர மாட்டேன். என் கையில கன் இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. வேண்டாமா? சொன்னா கேளு, விளையாட்டு போதும். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வா. என்ன விடுங்க, நான் சுட்டுட்டு இருக்கேன்ல. டிஷு 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 டிஷு. கண்ணை கொடுத்துருமா ப்ளீஸ் ஜீவிதா. எத்தனை நாளா இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஜீவிதா. வதேரா குடும்பத்தோட மானம் இப்ப என் கையில தான் இருக்கு. கரண் மாத்த விட்டு. மாத்த விட்டு கரண், இல்ல நான் உன்னை சுட்டுடுவேன். கரண், கரண் நான் சொல்றது கேளு. ஏய் என்ன பேசுற நீ? ஜீவிதா 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 கண்ணை கொடு. மாத்த விட்டு கரண், இல்ல நான் உன்னை சுட்டுடுவேன். என்கிட்ட கண்ணை கொடுன்னு சொன்னேன். கரண் மாத்த விட்டு, இல்ல நான் ஜீவிதா சுட்டுடுவேன். கொடு. ஜீவிதா அதை கொடுன்னு சொல்றேன். ஜீவிதா கொடுன்னு சொல்றல. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னாச்சு உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா இங்க எதுக்கு வந்த? அது வந்து நான் எதுக்கு வந்தேன்னா தாமு எனக்கு பண்ண உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, எப்படியும் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அதனால வீட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு போலாமேன்னு நினைச்சேன். அப்படியா? பிஸ்கட் சாப்பிடுமா? இல்ல இல்ல, என்னால இன்னைக்கு எதுவும் சாப்பிட முடியாது. என்னன்னா நான் இன்னைக்கு 16வது நாள் சோமவார விரதத்துல இருக்கேன். அதனால சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணி முடிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன் ஆண்டி. வரேன் தாமு, வரேன் ஆண்டி. ஹலோ, என்ன? சரிங்க. இங்க பாருங்க பாட்டி, பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிட்டு நம்ம தாமுவை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் எல்லா ஏற்பாட்டையும் யாரோட ஹெல்ப் இல்லாம எப்படி பண்ணுவேன் சொல்லுங்க? அட இதுல என்ன இருக்கு ஆண்டி? நான் தான் இருக்கேனே, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீயா? ஆமா ஆண்டி, நானே தான். தாமு எனக்கு உதவி பண்ணிருக்கும் போது நான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா என்ன? வேண்டாம். சரி ஆண்டி, நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க இருந்து வராங்க? அந்த பொண்ணு இருக்கால, அவங்க அம்மா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். அவங்க மீரட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? மீரட்ல இருந்தா? ஜீவிதா என்னாச்சு? சாரி வினய், இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. வீட்ல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஜீவிதா நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? பாங்க நீ மட்டுமா சாப்பிட்டா? எல்லாரும் தான் சாப்பிட்டாங்க. அம்மா வினய், ஆனா நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டேன். பாங்கோட போதையில நான் என்ன பேசினா என்ன பண்ணேன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஒருவேளை நான் யாரோட மனசு கஷ்டப்படும்படியும் பேசலல்ல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. நான் யாரோ ஒரு பையன் கிட்ட இருந்த அந்த பொம்மை கண்ணை போடுங்கன்னு நான் ஏதோ ஏற குடமா பண்ண. நான் திடீர்னு அந்த இடத்துல கரண்ட பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். வினய், ஒருவேளை நான் கரண்ட பத்தி ஏதாவது, ஒருவேளை பிரேமாத ஏதாவது. ஆமா ஜீவிதா, நீ கருணை பத்தி பேசிட்டு இருந்த. அது வெறும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். எனக்கு என்னமோ அத்தை இதை கேட்டிருப்பாங்கன்னு தான் தோணுது. அதனால
கண்டிப்பா அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். தேங்க் காட் என்ன தடுத்து நிறுத்துனீங்க. இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். வினய் ப்ளீஸ், இன்னைக்கு நான் பண்ண தப்புக்காக என்னை தயவு பண்ணி மன்னிச்சிருங்க. ஜீவிதா, மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ஏதோ தப்பு நடந்து போச்சு, அவ்வளவுதான். ஆனா இக்காரணத்தை கொண்டும் அத்தைக்கு மட்டும் கரண் எப்படி இறந்தான்ற விஷயம் தெரியவே கூடாது. ஓகே வினய், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. பெரியம்மாக்கு இதை பத்தி எப்பவும் என்னைக்கும் தெரியவே போறதில்ல. கரண் இறந்ததுக்கான காரணத்தை எதுக்காக வினய் என்கிட்ட இருந்து மறைக்க சொல்லணும்?